இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 21, தீவினை அச்சம். குறள் எண் 201. தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர், தீவினை என்னும் செருக்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தீவினை என்று சொல்லப்படும் மயக்கத்தை முன்பு செய்த தீவினையுடையார் அஞ்சார், அத்து இலராகிய சீரியார் என்ற மேலோர்கள் அஞ்சுவர் என்கிறார். அதாவது பிறருக்கு துன்பத்தை செய்து அதனால் வரும் இன்பத்தை கழிப்பவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. அவர்களுக்கு பெயர் ஆங்கிலத்தில் சேடிஸ்ட் என்பார்கள். பிறருடைய துன்பத்திலே தங்களுடைய மகிழ்ச்சியை காண்பவர்கள் சேடிஸ்ட் என்பார்கள். அது அத்தகையவர்கள் தீவினை உடையவர்கள். அவர்கள் தீவினை செய்வதற்கு அஞ்ச மாட்டார்கள். ஆனால் அத்து இலராகிய அறிவுடைய மேலோர், சீரியார் என்று சொல்லப்படும் அறிவுடைய மேலோர் அவற்றை செய்ய முன்வர மாட்டார்கள். அதனைத்தான் இந்த தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். அதாவது எல்லா மனிதர்களும் உலகத்தில் ஒரே மாதிரி இருப்பதில்லை என்பதை நாமே இப்போது உள்ள தினமும் செய்தித்தாள்களிலும் சரி, தொலைக்காட்சியிலும் சரி பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதாவது ஒரு நாடு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதை பார்த்து கொள்கிறோம். இன்னும் இந்த போர் முடியாத சூழ்நிலையை உடையவர்கள் இருக்கிறார்கள் 2 நாடுகளும். இதற்கு அமெரிக்கா போய் நான் அமைதி பரிசு வாங்கிட்டேன், நான் அமைதிப்படுத்திட்டேன்னு சொல்கிறாப்புல. ஆனால் ரஷ்யாவும் அதுவும் இன்னமும் அவன் ஓய்ந்த பாடில்லை. கொஞ்சம் இப்போது தான் கொஞ்சம் குறைந்துள்ளது என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் எவ்வளவு வெடிக்கும் என்று சொல்ல முடியாது. முன்னாடி 2ஆம் உலகப் போரிலே நம்முடைய ஜப்பான் நகரம் நாகசாகி, ஹிரோஷிமா என்ற நகரம் அப்படியே குண்டு போட்டதிலே அழிந்தே போச்சு. ஒரு புல் கூட முளைக்காமல் இருந்த ஜப்பானில் இன்றைய மக்கள் சுறுசுறுப்புடன் அவற்றை நன்றாக ஓரளவு கொண்டு வந்து விட்டார்கள். அப்படி நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படி நாடே இருக்கும்போது மக்களில் நல்லது கெட்டவர்களும் உண்டு, நல்லவர்களும் உண்டு. அதனைத்தான் தெய்வப்புலவர், இல்லைன்னா எதுக்கு தெய்வப்புலவர் இவ்வளவு அறிவுரை கூறுகிறார்? சிந்திச்சு பாருங்க. தெய்வப்புலவர் அறிவுரை கூறுகிறார் என்றால் அப்போ மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படி அறிந்துதான் அவர் அதை சொல்லுகிறார். அதனால் நாம் மாணவ செல்வங்கள் தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள். படித்து அதன்படி நீங்கள் ஒழுகுங்கள். உங்கள் ஒழுக்கம்தான் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். ஏன்னா நேற்று கூட செய்தித்தாள் இந்து தமிழ் தேச நாளிதழில் படித்தேன். அதாவது அந்த லிவிங் டுகெதர் இருக்குல்ல, அதை பற்றி ஒரு தீர்ப்பே எழுதியிருந்ததாக சொல்லி போட்டிருந்தாங்க. லிவிங் டுகெதர்ன்றத மாணவர்கள் லிவிங் டுகெதர்னால் என்னன்னே தெரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் தயவுசெய்து. ஏன்னா இது அயல் நாடுகளில்தான் இந்த லிவிங் டுகெதர் இருந்து வந்தது. இப்போது லிவிங் டுகெதரில் ஒரு 2 பேர் ஒரு தலைவியும் தலைவும் சேர்ந்து விட்டால்
அவர்களுக்குமே விவாகரத்து கொடுக்க வேண்டும் அப்படின்றது, கொடுக்கக்கூடாது அப்படின்றது மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ லிவிங் டுகெதரும் தயவுசெய்து மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக என்னன்னே தெரிஞ்சுக்கிறாதே உங்களுக்கு நான் சொல்லவும் விரும்பவில்லை. அவ்வளவு மோசமாக இருக்கிறது நாடு. ஆனால் தமிழகம் கிடையாது. நான் ராமநாதபுரத்திலே பணிபுரியும் போது என்னுடைய ஒப்பந்தக்காரருடைய நண்பர் ஒருவர் வந்திருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நான் அமெரிக்காவில் அவர் ஆசிரியராக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு சார், நம்ம தமிழகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் வேறு. ஆனால் அங்கு எவ்வளவுதான் செல்வம் கொழித்தாலும் நம்முடைய தமிழகத்திற்கு ஈடாக தமிழக கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டுக்கும் அவர்கள் ஈடு இல்லை. அவர்களே ஒத்துக்கொள்கிறார்களாம். நீங்கள் தமிழக பண்பாடு தாங்க சிறந்த பண்பாடு, நாங்கள் என்னதான் செல்வத்தில் செழிப்போடு இருந்தால் கூட தமிழகத்தினுடைய பண்பாடு தான் எங்களை கவர்ந்துள்ளது என்று அவர்களே இவர்களிடம் சொல்வாராம் பேசுகையில். அந்த அளவுக்கு நான் கேட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 2006 நினைக்கிறேன். 2006 நான் இங்கே ராமநாதபுரத்தில் வேலையும் 2013 தான் ஓய்வு பெற்றேன். 2006 ராமநாதபுரத்தில் பணிபுரிந்தேன். அப்போது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி தச்சயமாக அவர் ஒரு ஃப்ரெண்டு பிறகு கூட்டியிருந்தது பிறகு, அப்போ நான் அமெரிக்காவில் வேலை பார்க்குறேன்னு சொன்னால் நான் கொஞ்சம் உங்களுடைய இதை எப்படி அங்கே இருக்குது கலாச்சாரம் அப்படின்னு கேட்கல தான் சொல்கிறாரு. நம்மளை பாராட்டுறாங்க சார், ஆனால் இப்போ நம்மளை பாராட்ட மாட்டாங்க. அவங்க இந்த மென்பொறியாளர்கள், நான் சொல்லணும் தவறாக நினைக்க வேண்டாம், மென்பொறியாளர்கள் அங்கு செல்கிறார்கள் சம்பளம் கூட கிடைக்கும் என்ற எண்ணத்தில். அங்கு சென்று விட்டு அங்கு உள்ள கெட்ட பழக்கங்களை பழகிக்கொண்டு இங்கு அதை பரப்பி விடுகிறார்கள். நியூசிலாந்து என்னும் ஒரு நாட்டிலே அங்கே போய் வேலைக்கு ஒரு அயல்நாட்டு நம்ம இந்தியனோ எவனோ அங்கே போனான்னா அவனுக்கு திருமணமாவது போல் ஒரு பெண்ணையும் சேர்த்து கொடுத்து விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த மாதிரி இருந்ததால் அப்போ நம்ம தமிழகத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும், அதுக்கு மாறாக இருக்க வேண்டும். அதை இங்கே புகுத்தி விடுகிறார்கள் தமிழகத்தில். அதனால் தயவு செய்து மாணவ செல்வங்களாகிய நீங்கள் இதற்கு துணை போக வேண்டாம். வருங்கால தூண்கள் நீங்கள்தான் இந்த தமிழகத்தை கட்டி காக்கக்கூடியவர்கள். நீங்கள் இந்த தமிழகத்தை நாம் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தமிழகம் மாதிரி கொண்டு வர வேண்டும். கலாச்சாரத்தில் இப்போ அலைபேசி விட்டது, அது உண்மை, நல்லது தான். அலைபேசி விட்டது, ஏஐ விட்டது. இருந்தாலும் நாம் அந்த தமிழக கலாச்சாரத்தை விட்டு கொடுக்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குரலோடு உங்களை சந்திக்கிறேன்.